இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். நான் உங்கள் கிசான் ஜெனரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த குத்து விளக்கெல்லாம் நம்ம விளக்கையில் ரொம்ப கஷ்டப்படுவோம். 10 நிமிடத்தில் அத்தனை பூஜை பாத்திரங்களையும் எப்படி ஈஸியாக விளக்குறதுன்னு இந்த பதிவில் நம்ம பார்த்துருவோம். பூஜை பொருட்கள் எவ்வளோ இருந்தாலும் அதை சுத்தம் செய்வதற்கு தனியாக நேரம் ஒதுக்கத்தான் வேண்டி வருது. ஆனால் ரொம்பவுமே சிரமப்படாமல் 10 நிமிடத்திற்குள் பூஜை பொருட்கள் இருந்தாலும் அத்தனையும் சூப்பரான முறையில் ஈஸியாக பளபளன்னு ஜொலிக்க செய்யலாம். அதை எப்படி செய்கிறதுன்னு, வீட்டில் உள்ள பொருளை வச்சே எப்படி செய்கிறதுன்னு இந்த பதிவில் நம்ம பார்த்துருவோம். பூஜை பொருட்கள் பளபளன்னு செய்வதற்கு முதல்ல ஒரு பெரிய எலுமிச்சையிலருக்கு புளி தேவை. அது நீங்கள் புதுசாலாம் எடுக்க வேணாம், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாலாம் எடுக்க வேணாம், வீணாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே பயன்படுத்திய சக்கைலாம் நீங்கள் வச்சுருப்பீங்களா, அதை மட்டும் சேமித்து வச்சுக்கிறோங்க. ரசம், குழம்பு இதெல்லாம் வைப்பீங்கள்ல, இதை வைக்கிறதுக்கு புளியை வீணாக்காதீங்க. எடுத்து ஃப்ரிட்ஜில் வைங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் எல்லா பூஜை பொருட்களையும் வச்சு தண்ணி ஊற்றி நிரம்ப அளவிற்கு இருக்கணும். இதில் நீங்கள் சேகரித்து வச்ச புளிச்சக்கைகளை போட்டு கலந்து கரைச்சி விட்டுருங்க. பூஜை பாத்திரங்களை அதற்குள் சேர்ப்பதற்கு முன்னாடி 1 டம்ளர் துணியை வச்சு மஞ்சள், குங்குமம் எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துருங்க. பின்னர் அடுப்பை பற்ற வச்சு ஆரம்பித்து அரை முடி எலுமிச்சம்பழத்தை சேர்த்துக்கிறங்க. நன்கு கொதித்த நீரில் நிறம் மாறியதும் அடுப்பை அணைச்சி விடுங்க. பின்னர் ஆற விட்டுருங்க. நன்கு ஆறியதும் ஒவ்வொரு பூஜை பாத்திரத்தையும் எடுத்து வச்சுக்கிறோங்க. இதிலேயே பாதி அளவிற்கு எண்ணெய் பிசுக்கள் முழுமையாக நீங்கி பாத்திரங்கள் பளிச்சிட ஆரம்பிக்கும். பிறகு ஒரு சிறிய லெவலில் கொஞ்சம் போல் அரிசி மாவு சேர்த்துக்கிறோங்க. அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறோங்க. இதனுடன் கோல்கேட் பேஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து நல்லா சேர்த்துக்கிறோங்க. பிறகு பாத்திரம் தேய்க்க பயன்படுத்தும் ஜெல் அல்லது ஹேண்ட் வாஷ் எதுனாச்சும் போட்டுக்கிறோங்க. கெட்டியான பேஸ்ட் ஆயிரும். கரைந்துள்ள இந்த பேஸ்ட்டை ஒரு பாத்திரத்தில் எடுத்து எல்லா இடத்துலையும் படும்படி நன்கு தேய்ச்சி ஊற விட்டுருங்க. ஒரு 5 நிமிடம் நல்லா ஊறட்டும். லேசாக தேய்ச்சி கழுவினாலே போதும். எல்லா பாத்திரமும் பளபளன்னு புதுசு போல் ஜொலிக்க ஆரம்பிக்கும். பித்தளை பாத்திரங்கள் அனைத்தும் கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக இந்த முறையில் ஒரு முறை சுத்தம் செஞ்சு பாருங்கள். நீங்கள் இதனுடன் வெள்ளி பொருட்கள் வச்சுருந்தா வெள்ளி பொருட்களை கோல்கேட் டூத் பவுடர் அல்லது விபூதி வச்சு தேய்ச்சாலே போதும். பளபளன்னு பளிச்சுன்னு ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். வெள்ளி பொருட்கள் புளி போட்டு தேய்க்கவே தேவையில்லை. எந்த பூஜை பொருளும் சுத்தம் செஞ்ச பின்னாடி உடனடியாக ஒரு காட்டன் துணியை வச்சு ஈரப்பதம் இல்லாமல் தொடச்சி விட்டு ஃபேன் காற்றுல காய விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் குங்குமம், சந்தன பொட்டு இதெல்லாம் வச்சு அலங்கரிச்சுக்கலாம். பூஜை பொருட்களை ஒருபோதும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் துலக்க வேணாம். இது அதிர்ஷ்டத்தை வெளியே போக செஞ்சிரும். இதுவரை இந்த பதிவில் நம்ம பூஜை பொருட்களை எப்படி ஈஸியாக க்ளீன் செய்யறதுன்றதை பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.